அந்த பூமியிலே சன் டிவி நாட்டரங்கத்தை நடத்துவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க்கையில் உறவு என்பது எதற்காக? இந்த தலைப்புல உறவை 4 விதமா பிரிக்கலாம். எப்படின்னா, உறவு என்பது துன்பத்தில் கை கொடுக்கவா, இல்லை உதட்டளவிலே உறவாடி பின்னால் குழி பறிக்கவா, இல்லை உறவு என்பது சுகமான சுமைகளாகி வாழ்க்கையை பக்குவப்படுத்தவா, இல்லை உறவு என்பது மடியில் கட்டிய பூனையாக இருந்து கொண்டு தொந்தரவு கொடுக்கவா. இப்படி இந்த உறவுகள் எதற்காக என்பதை 4 வகையா ஆக்கி வேற ஆணி வேறையா பிச்சு உதறதுக்கு இங்கே இவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, உங்க பேரு டிஆர், உங்க பேச்சு வெகு ஜோரு. அதை பார்க்க ஆயிரக்கணக்கான பேர் ரசிக்க வந்திருக்காங்க பாரு, அதுதான் எங்க திருப்பூர். சரிங்க, நீங்க விஷயத்துக்கு வாங்க. ஐயா, பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையே பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. இப்போ உலகத்துல சோதனையை பங்கு வச்சு பாருங்க, சொந்தமும் இருக்காது பந்தமும் இருக்காது. இந்த உரிச்ச வெங்காயத்தை அறிஞ்சா கண்ணில் தண்ணி வருதோ இல்லையோ தெரியல, உறவுன்னு சொல்லிட்டா போது சும்மா பொல 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 பொலன்னு நம்ம ஆளுக்கு பூரா கண்ணீர் விடுவாங்க. அதெல்லாம் உறவு கண்ணீர் விடுறது எதுக்கு தெரியுங்களா? காரியம் சாதிக்கிற தந்திரம். உறவுங்கிறது நம்ம இதயத்தில் வச்சிருக்கிற அன்பு பண்புங்கிறாங்க சார். அந்த இதயம் இருக்கு இல்லைங்களா, அந்த இதயத்தை எடுத்து 2ஆ பொளந்து பாருங்க, 4 அறை இருக்கும். 4 அறை ஆர்டிகல் வென்ட்ரிகள்னு இருக்கும். அதுல ரத்தம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுல ரத்தம் மட்டும் இல்லைங்க ஐயா, நம்மளால உதட்டளவுல உறவாடி குழி தோண்டின கதைகள் 4000 4 லட்சம் 4 கோடின்னு பலது இருக்குது ஐயா. அதை நீங்க படம் எடுக்க கூட பயன்படுத்தலாம், அத்தனை இருக்கு சார். உறவுன்னு சொல்றவங்க உறவாடி பின்னால குழிபறி இருக்கிறவங்களா இருக்கிறாங்க, அவங்கள பத்தி பேச போறீங்க. இரவும் பகலும் சேர்ந்ததுதான் பொழுதுகள், இளமையும் முதுமையும் சேர்ந்ததுதான் பருவங்கள், பிறப்பும் இறப்பும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை, விருப்பும் வெறுப்பும் சேர்ந்ததுதான் முடிவுகள், வெற்றியும் தோல்வியும் சேர்ந்ததுதான் போட்டிகள், இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. சார், இன்பத்துல கை கொடுக்க எத்தனையோ பேர் வருவாங்க, ஆனா துன்பத்துல கை கொடுக்க வர்றதா சார் உறவுகள். சார், கல்யாண பத்திரிக்கை பார்த்திருப்பீங்க. கல்யாண பத்திரிக்கைன்னு என்ன போட்டிருக்காங்க? சுற்றம் சூழ வருகை தந்துன்னு போட்டிருக்காங்க. அதுலதான் சார் உறவுகள் இருக்கு. அக்கா, ஒரு நிமிஷம். நீங்க எந்த காலத்துல இருக்கிறிய? இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கிறிய? சொல்லுப்பா. சார், நீ அப்ப பெரிய பிள்ளைத்தனமா ஆயிட்டியா? சரி பேசு சார். ஏன் தெரியுமா பத்திரிக்கையில அப்படி பேர் போடுறாங்க? உறவுக்காக இல்ல, வரவுக்காக. அந்த கொட்டை இடத்துல பெருசு பெருசா போட்டு பாருங்க, அவங்களாம் போய் நிறைய வைக்கணும். அந்த சின்ன இடத்துல சின்ன சின்னதா போட்டு பாருங்க, அவங்களாம் போய் கொஞ்சம் கம்மியா வைக்கணும். நான் நினைக்கிறேன் அவங்க சொந்தக்காரங்க பத்திரிக்கையில அவங்க வேற முதல்ல போட்டிருப்பாங்க போல, அதான் அனுபவத்துல சொல்றாங்க. சார், ஏதாவது ஒரு கல்யாண பத்திரிக்கையில என்னை மாப்பிள்ளையா போடுங்க சார். நல்ல ஒரு பொண்ணா பார்த்து பக்கத்துல போடுங்க சார். சினிமா டைரக்டர் எல்லாம் படம் எடுத்தீங்க உறவுகளை பத்தி. மாப்பிள்ளை ஆகணும் தானே? ஆமா சார். அம்மாட்ட சொல்லுங்க. இல்ல சார், சாவுட்னா கல்யாணம் விடனா நான் தான் மாப்பிள்ளை ஆகணும், சாவுடலாம் நான் தான் பணம் ஆகணும். வாழறதுக்கான வழியை யோசியா ஐயா. உறவுங்கிறது துன்பத்துல கை கொடுத்து காப்பாத்துறதுங்கிறதுக்கு மகாபாரதத்துல இருந்து ஒரு நல்ல கதை சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. ஒரு வேடன் காட்டுக்கு வேட்டையாட போறான். அப்ப அந்த பக்கமா ஒரு மான் ஒண்ணு போச்சு. அந்த மானை பார்த்து அந்த அம்பை விட்டாங்க ஐயா. மான் மேல அந்த அம்பு படலை, பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல பட்டுடுச்சு. அந்த விஷ அம்பு பட்ட உடனே அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமா பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மரத்துல இருந்த கிளி பறவைகள் மற்ற ஜீவராசிகள் எல்லாமே வேற மரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த மரப்பொந்துல ஒரே ஒரு கிளி மட்டும் வசிச்சதுங்கய்யா. அந்த மரம் பட்டு போக அந்த கிளியும் அங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த காட்சியை வானத்திலிருந்து தேவேந்திரன் பார்த்தாங்க ஐயா. பார்த்துட்டு இறங்கி அந்த கிளி கிட்ட கேட்குறாரு, ஏன் கிளியே, இந்த வனத்துல தான் உனக்கு நிறைய மரங்கள்லாம் இருக்குல்ல, நீ ஏன் இந்த பட்டு போன மரத்திலேயே கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த கிளி சொல்லுதுங்கய்யா, நேற்று வரைக்கும் இந்த மரம் தான் எனக்கு ஒரு பாதுகாப்பான இருப்பிடத்தை கொடுத்துச்சு, உண்ண உணவு கொடுத்துச்சு,
இன்னைக்கு இந்த மரம் பட்டு போச்சேங்கிறதுக்காக இந்த மரத்தை விட்டுட்டு நான் போகிறது தர்மமாகாது. அதனால் இந்த மரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நானும் இருந்துட்டு கூடவே உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிச்சுங்கய்யா. கிளி சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயி கிளியே உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாருங்க. அப்போ கூட அந்த கிளி தனக்காக ஒரு வரம் கேட்காம அந்த மரம் நல்லபடியாக தழைச்சி வளரணும்னு தான் கேட்டுச்சு. உடனே அந்த மரமும் நல்லா தழைச்சி வளர்ந்துச்சு, அந்த கிளியும் நல்லா இருந்துச்சு. இது மாதிரி தானுங்கய்யா நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சொந்தக்காரங்க கஷ்டப்படுறப்ப நாம் கை தூக்கி விட்டோம்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருப்போங்கிறத பற்றி தானுங்க அவங்க கிட்ட சொல்ல வந்திருக்கேன் நான். சபாஷ், உறவை என்ன அழகா விளக்குனீங்கம்மா, சூப்பர். சார் சாமியே சிம் கார்டுக்கு அலைதான், பூசாரி புது செல்லு கேட்டாராம். புது செல்லு, புது மொழிலாம் எடுத்து விடுறியாத்தா? இப்படி இருக்கு இவங்க சொல்ற கதை. இந்த சொந்தக்காரங்க இருக்கா பாத்தியலா, அவங்க எப்படி தெரியுமா, ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலி ஆக்கி விடுவாங்க. சார் உறவு உறவுங்கிறாங்களே, அந்த உறவை பத்தி நானும் கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. எங்க ஊர்ல எல்லாம் வரதட்சணை கொடுமை தலை விரிச்சு ஆடுது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா 5 லட்சம் ரூபா இருந்தால் தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 26 வயசாகி அந்த அக்காவுக்கு கல்யாணம் நடக்கலை. அப்போ உறவினர்கள்லாம் சேர்ந்தாங்க, நீ ஏம்மா கவலைப்படுற, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அந்த அக்காவுக்கு கல்யாணமும் நடந்துச்சு. கல்யாணம் ஆகி போன 3ஆம் நாள் ஒரு நியூஸ் வந்துச்சுங்க சார், அவங்க கணவருக்கு எய்ட்ஸுன்னு. அப்போ அந்த அக்கா துடிச்சாங்க, கண்ணீர் விட்டாங்க. அவங்க உறவினர்கள்ட்டெல்லாம் போய் கேட்டாங்க. அந்த உறவினர்கள் சொன்னாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், அது உன் தலையெழுத்து, அது உன் தலைவிதி, இதை சாக்கா வச்சுட்டு என் வீட்டுக்கு வந்துடாதேன்னு சொன்னாங்க சார். அந்த அக்கா துடிச்சாங்க, வேதனைப்பட்டாங்க. எண்ணி 3ஆம் மாதம் அவங்க புருஷன் இறந்து போயிட்டார். நடு தெருவில் இன்னைக்கு நிற்கிறாங்க சார். இதெல்லாம் விடுங்க சார், என் குடும்ப கஷ்டத்தை கேளுங்க. சொல்லுங்க சார். இந்த பொண்ணு என்ன உறவினர்களை பற்றி இப்படி பேசுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். என் உறவினர்கள் என்னை காயப்படுத்தினதை கேளுங்க, நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப கஷ்டம். 1 ரூபாய்க்கு உப்பு வாங்கி போட முடியாத நிலமையில இருந்தோம் சார். எங்கள் அப்பா சைக்கிள் ஸ்டாண்டில் போயிட்டு தினமும் கொண்டு வர்ற அந்த 10 ரூபா காசை வச்சு ஒருவேளை கஞ்சி குடிப்போங்க சார். அவ்வளோ வேதனை எங்கள் வீட்டில். அப்படி இருந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் முடியாமல் வந்துடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோங்க சார். சார் சொன்னார், மூக்கில் சைனஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு, 2 மூக்குலையும் சதை வளர்ந்துருக்கு, எலும்பு தாறுமாறாக வளர்ந்துருக்கா, ஆப்ரேஷன் பண்ணணும்னு. வழி இல்லை. நேராக என் தாய் மாமன்ட்ட ஓடுனேன். மாமா, அம்மாவுக்கு இது மாதிரி சதை வளர்ந்துருக்கு, விட்டால் செத்து போயிடும் போலுக்கு, ஒரு 25,000 ரூபா பணம் கேட்குறாங்க, குடும்பமான்னு சொன்னேன். நீ ஏன் கவலைப்படுறக்கா, உன் சொந்த தம்பி நான் இருக்கேன், உனக்கு 25,000 இல்லைக்கா 30,000 தர்றேங்க்கா, நீ கவலைப்படாதக்கா, எப்போக்கா வேணும்னு கேட்டாங்க. 3 மாதத்தில் தா தம்பின்னு சொன்னாங்க. அந்த 3 மாதம் எங்கள் அம்மா கழிக்கப்பட்ட பாடு எனக்கு தாங்க சார் தெரியும். மூக்குனால மூச்சு விட முடியாமல் எப்போ அந்த 3 மாதம் வரும், எப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணலான்னு காத்துட்டு இருந்தாங்க. 3 மாதமும் வந்துச்சு. ஆப்ரேஷனுக்கு ரெடியெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா போய் எங்கள் மாமாட்ட கேட்டாங்க, தம்பி ஆப்ரேஷனுக்கு பணம் தர்றேன்னு சொன்னியேப்பா, கொடுப்பான்னு. நீ யாருன்னு கேட்டாங்க சார். நீ யாருன்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா துட்டிச்சாங்க. டே நம்ம கூட பிறந்தவடான்னு கேட்டாங்க. அதுக்கு எங்கள் மாமா என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ என் கூட பிறந்தவளா, கூட பிறந்தா பணம் வந்துடுமா, நீ செத்தாலும் பரவாயில்ல பொழைச்சாலும் பரவாயில்ல, என் வீட்டை காலி பண்ணின்னு சொல்லிட்டாங்க சார். எங்கள் அம்மா சுருண்டு வந்து படுத்தாங்க, மூக்குனால மூச்சு விட முடியல. அந்த நேரத்தில் எங்கள் தாத்தா பாட்டி என் சின்ன மாமாவும் வந்து ஆறுதல் சொன்னாங்க. நீ ஏன் கவலைப்படுற, இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், வீட்டில் ஒரு பொட்டை பிள்ளை வச்சுருக்க, அந்த பிள்ளைக்கு என் சின்ன தம்பியை கல்யாணம் பண்ணி கொடு, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. எண்ணி 3ஆம் மாதம் எங்கள் மாமா பத்திரிக்கையோட வீட்டுக்கு வந்தாங்க. எதுக்கு தெரியுமா, அக்கா எனக்கு கல்யாணம், நாளைக்கு விடிஞ்சான கல்யாணம் வந்துருங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், மாமா நானா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நீனா தானே எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்ட, நான் எதுவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா, என் மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசையாக வளர்த்துட்டு எப்படி மாமா அடுத்த பொண்ணு கழுத்தில் உனக்கு தாலி கட்ட முடியுதுன்னு கேட்டேன். அப்போ எங்கள் மாமா சொன்னாங்க, அவங்க வீட்டில் 2 லட்சம் ரூபா பரிவனம் கொடுக்குறாங்க, உங்கள் வீட்டில் 10 பைசாவுக்கு வழி இருக்கான்னு கேட்டாங்க சார். கேவலம் பணத்துக்காக.
அப்ப துடிச்சேன். ஒரு ஆட்டை குளிப்பாட்டி பொட்டு வச்சு மாலை போட்டு ஒரேதான் வெட்டுற மாதிரி என்னுடைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாத்தையும் தூள் தூளா ஆக்கிட்டாங்க சார். அப்ப மனசு உடஞ்சி எங்க வீட்டில் கிடக்கும் போது என் தம்பி அங்கேருந்து வந்தான். அம்மா வயிறு பசிக்குதுமா, சோறு போடுமான்னு கேட்டான். ஆனால் எங்கள்கிட்ட வழி இல்லை. தம்பி கொஞ்சம் பொறுத்துக்கையா, நைட்டு எப்படியாவது அப்பா 10 ரூபா காசு கொண்டு வந்து தந்துடுவாங்க, சாப்பாடு போடலான்னு சொன்னேங்க சார். அப்போ துடிச்சா, வழி இல்லை, சுருண்டு போய் ஒரு மூலையில் கிடந்தாங்க சார். அப்போ எங்கள் அம்மா சோறு வடிக்கிற பாத்திரத்தை நெளிச்சு விற்று 1.5 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுத்தாங்க சார் அவனுக்கு. அப்போ எழுந்திரிச்சு அந்த அவன் சொன்னா, அம்மா நமக்கு மாமாலாம் உதவி செய்யலை, எந்த உறவினரும் உதவி செய்யலை, நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோமா, இந்த சொந்தக்காரங்கள்ட்ட இருக்க வேண்டாம்னு சொல்லி மருந்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாம் கோழி வர உட்காந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேங்க சார். நீ கவலைப்படாதம்மா, இந்த ஜென்மம் இல்லைம்மா, அடுத்த ஜென்மத்தில் நிச்சயம் நான் உன் மகளாக பிறந்து ஆப்ரேஷனுக்கு பணம் கொண்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்லி அழுதேன் சார். அந்த டயத்தில் என் தங்கச்சி ஒரு பாட்டை ஞாபகப்படுத்தினா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதுங்க. அந்த பாட்டுனால எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறந்துச்சுங்க சார். எனக்குள்ள ஒரு வைராக்கியம் பிறந்துச்சு. நம்மளெல்லாம் உறவினர்கள் வெறுத்தாலும் என் உள்ளம் கைவிடலைன்னு எல்லாரையும் வாழ வைக்கிற திருப்பூருக்கு வந்தேன். அந்த திருப்பூர் என்னை கைவிடலைங்க சார். இன்னைக்கு நானும் ஒரு கம்பெனியில் சேர்ந்து மாதம் என் செலவு போக எங்கள் வீட்டுக்கு 1000 ரூபா பணம் அனுப்புகிறேன். அந்த பணத்தை வச்சு ஏதோ 3 வேளை இல்லைனாலும் ஒரு வேளை வயிறார எங்கள் அம்மா அப்பா சாப்பிட்றாங்க சார். ஆனால் எங்கள் அம்மா எங்கே அந்த ஒரு வேளையும் சாப்பிட்டா மூச்சு விடாமல் போயிருமோன்னு நினச்சிக்கிட்டு அந்த சாப்பாடையே 2 நாளைக்கு ஒரு தடவை தான் சார் சாப்பிடுவாங்க. அவ்வளோ கஷ்டம் நஷ்டம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க சார். நிச்சயம் 5 வருஷம் இல்லைங்க சார், 10 வருஷம் ஆனாலும் எங்கள் அம்மா ஆப்ரேஷனை முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேங்க சார். ஆனா அது வரைக்கும் எங்க அம்மா உயிரோட இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட நான் வேண்டிட்டு இருக்கேன். நிச்சயமாக உன்னுடைய பிரார்த்தனை பலிக்கும். உன்னுடைய தாயாருடைய அந்த அறுவை சிகிச்சைக்கு நிச்சயமான நல்ல இதை படைத்தவர் உனக்காக உதவுவார்கள். இந்த ஆபரேஷன் என்ன செலவு நினைக்கிறேமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி 25,000 ரூபாய் சொன்னாங்க சார். இப்ப எவ்வளவா இருக்குன்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக உனக்கு இறைவன் கண்ணை திறப்பார். இந்த திருமண மண்டபத்தின் உரிமையாளர் வேலுச்சாமி கவுண்டர் அவர்கள் இதை கேட்டவுடன் மனமு வந்து இந்த பெண்ணுடைய தாயாருடைய அந்த அறுவை சிகிச்சைக்காக 25,000 ரூபாயை மனமு வந்து அளித்திருக்கிறார் என்பதை அவருக்கு உங்களுடைய பாராட்டுதலை இந்த பலத்த கைத்தட்டலோடு நீங்க சொல்வதை போல. ஐயா, அவங்கள நான் மனுஷனா நினைக்கலையா, தினம் தினம் நான் கும்பிடுற அந்த விநாயக பெருமானா நினைக்கிறையா. அந்த விநாயகர் நன்றி 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 ஐயா. இவங்க எல்லாமே நல்லா இருக்கிற உறவை பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பெற்றெடுத்த தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கைகால் இருந்தும் நடக்க முடியாம, கண் இருந்தும் பார்க்க முடியாம, காதிருந்தும் கேட்க முடியாம, வாயிருந்தும் பேச முடியாம எத்தனை குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த தாய்மார்கள் தன் வாயால அந்த உறவை என்னைக்காவது சுமைன்னு சொல்லியிருக்காங்க ஐயா? சொல்லல.